உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருந்தார். அந்த 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வக்கரகதி அடைகிறார். 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 4ம் 5ம் மறைந்து விடுகிறது. வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை நடக்கும். சார் உலகத்திலே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் நண்பர்களே. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஆனால் அந்த வேலையை எப்படியாவது அந்த வேலையை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். ப்ரெசன்டேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம, ஆனால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் டீம் லீடர்கிட்ட கையெழுத்து வாங்குறது இன்னொருத்தன். ஆனால் அவருக்கு என்ன தெரியும்? அவர் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாரு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா நீங்கள் தான் அதை பண்ணதுங்கிறது யாருக்குமே தெரியாது. பல நேரங்களில் நண்பர்களே, பல பேருடைய முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நாம நினைத்துக் கொள்கிறோம். என்ன நினைத்துக்கிறோம்? இதற்கு இதான் காரணம், அதான் காரணம் நாம சொல்லிக் கொள்கிறோம். யாரோ பேர் வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் கம்பெனியில் கடின உழைப்பு பண்ணுறேன் சார். சரி, அந்த கடின உழைப்புக்கான பலனெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறான் சார். கடின உழைப்புக்கான பலனெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்ன சார் செய்கிறது? நான் எப்படி சார் பிழைக்கிறது? போன்றவையெல்லாம் நடக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அதே நேரத்தில் கற்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படி வரும் பொழுது என்ன ஏற்படும்? 4-5 கூடியவன் 6ஆம் வீட்டில் வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது வக்கரமாகும் பொழுது அது சரியாகும். உங்கள் நிலைத்தன்மை என்பது உண்மையாகும். எப்போ பார்த்தாலும் இவனை பக்கத்தில் வச்சுட்டு பேசாதீங்க. இவனை பக்கத்தில் வச்சுட்டு பேசினேன்னா என்ன ஆகும்? பேசுகிற மேட்டர்லாம் காம்படிட்டருக்கு லீக் ஆகுது. படக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் மனசு நொறுங்கி போயிடும். என்னடா இது, நம்ம எவ்வளோ தூரம் சின்சியராக ஒர்க் பண்ணுறோம், நம்மளை போய் இப்படி சொல்லிட்டானே. சார் பல நேரங்களில் பல சண்டைகளுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க மனது நொறுங்கி போகிறது தான். மனது நொறுங்கி போனால் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். விளைவு பெரிய பூதாகரமாக இருக்கும். இந்த 4 கூடியவன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது மனசு வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நிலை மாறப்போகிறது. ஸோ அவங்களை கூப்பிட்டு, நான் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், உண்மையிலேயே நன்மை தான், நாங்கள் தான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ இவ்வளோ நல்லவனா அது எங்களுக்கு தெரியாது. 4 கூடியவன் 6இல் மறைந்து அது வக்கரமாகும் பொழுது உன்னை போய் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம், உண்மையிலேயே வேற பிரச்சனை இங்கே என்பதெல்லாம் தெரியும். 4ஆம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை கெட்டு போயிருந்தது. திடீர் முன்னேற்றம் என்பது ஏற்படும். அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போயிருந்தது சார், இவர் சொன்னார் இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், இப்போ டக்குன்னு சரியாயிடுச்சு போன்றவைகள். அடுத்ததாக 5 கூடியவனும் வக்கரம் என்பதால் 5 கூடியவனும் 6ஆம் வீட்டில் மறைந்து அது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெருமளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம், செஸ்ஸு, டோர்னமெண்ட்டு, அது இது போன்ற ஜெயிப்பது எல்லாம் ஏற்படும் இந்த 5 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது. 5 கூடியவன் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 5 கூடியவனே வக்கரம் பெற்றான். ஆனால் உங்களுக்கு 5 கூடியவன் ஏற்கனவே கெட்டு போய் அது வக்கரம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்? கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 5 கூடியவன் கெட்டு, அந்த கெட்டுது சரியாக போச்சு.
பிள்ளைகள் கடகடான்னு படிச்சிருவாங்க சார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய ஈகோ மட்டும் டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுடைய ஈகோ மட்டும் டச் ஆயிடுச்சுன்னா, என் குழந்தை மாயா, நான்ப்பா என் அனுபவத்தில் சொல்கிறேன். தமிழில் ஒரு நாள் கேள்வி கேட்குறேன், 2 சொல்லினா 3 சொல்லினா வித்தியாசம் தெரிலன்னு திட்டேன், அடிச்சிட்டேன். அதை ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் தொடங்கினவ தான் சார். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் தான் டாப்பர். நான் அடிங்கன்னு சொல்ல வரல. நான் அப்போ சொன்னேன், உனக்கெல்லாம் இது அசிங்கமா இல்லையா, என்னோட பொண்ணாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா என்று கேட்டு அந்த மாதிரிலாம் கேள்வி. ஈகோ டச்சானு சார். வாழ்க்கையில் இந்த 5 கூடையவன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது நிறைய பேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க குழந்தைகளை என்றால், அவங்கள இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்க. முதல்ல அவங்க பலத்தை அவங்களுக்கு சொல்லணும். நீ போய் இப்படி பண்ணலாமா, நீ எவ்வளோ பெரிய ஆளு, உனக்கு இல்லாத அறிவா, உனக்கு என்ன கேடு, ஏன் அப்படி ஆயிட்ட என்று அவர்கள் ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாராம், இலங்கைக்கான பறக்கிறார். அவர் பறக்கும் பொழுது ஒரு நிமிஷம் பரிதவித்து போகிறார். இத்தனை பெரிய சமுத்திரத்தை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லும் பொழுது ஜாம்பவான் வந்து நினைவூட்டுகிறார், நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சிறு வயதிலேயே சூரியனை பிடிக்க முயற்சி செய்த மாபெரும் வீரன், நீ நினைத்தால் அந்த சமுத்திரம் ஒரு விஷயம் அல்ல என்று சொன்னோன்னா தாண்டார். இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்கள் அவங்களோட பலத்தை சொல்லுங்கள், அவங்களோட பலவீனத்தை சொல்லாதீங்க. 2வது விஷயம், ஐவிஎஃப் பண்ணுறேன், குழந்தை விஷயத்தில் மூவ் பண்ணுறேன், இட்ஸி பண்ணுறேன் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு மிக அற்புதமான காலம், உங்களுக்கு காலம் கனிந்து வரும். திடீர்னு சார் ஐவிஎஃப்பும் இல்லை ஐவிஎஃப் இல்லை சார், நேச்சுரலாகவே ஓகே ஆயிடுச்சு சார், பாடுறா ஒரு 7 லட்சம் மிச்சம். ஸோ இப்போல்லாம் என்னென்னா குழந்தை நேச்சுரலாக ஓகேனா சந்தோஷப்படுறோம், ஏன்னா செலவு மிச்சான்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு உடல் பலம். ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கையும் நடுநிலை தவறாத எண்ணமும் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் மிக அற்புதமாக இருக்க போகுது. சின்ன நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அதுபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த 138 நாட்கள், அது சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் அப்படின்றது வந்து ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 138 நாட்கள். இந்த 138 நாட்களில் உங்களுக்கு பல நல்ல அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கு நான் சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கடைப்பிடிச்சி வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த ஆண்டு, இது இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அமைய போகுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதைகள், பொறுப்புகள், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் முக்கியமான வேலை பொறுப்பில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கான சரியான மரியாதையும் உங்களுக்கான சரியான அங்கீகாரமும் பொறுப்பும் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கைவரப்போகுது. உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் உங்களை பின்னாடி வரப்போகிறாங்க. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்த போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனியோட சனியை இந்த வக்ர பயிற்சியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ யோகத்தை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தான் துலா ராசிக்காரர்களுக்கு யோகர் அப்படின்னா 5ஆம் இடத்துக்குரியவர்னு அர்த்தம். 5ஆம் இடம்ன்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களோட ஊழ் வினைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட புத்திர பாகியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். இவ்வளோ சிறப்புகள் பெற்ற ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்து சனி யாருக்குனாலும் யோகத்தை செய்வார். துலா லக்னத்துக்காரங்களுக்கு, துலா ராசிக்காரங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்வார். ஸோ அந்த வகையில் உங்களை ஒரு பேரரசனாக எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக தான் சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு புது பிறவி எடுக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். உங்களோட கர்ம வினைகள், ஊழ் வினைகள் எல்லாம் வந்து தீர்ந்து நீங்கள் வந்து புது பிறவி எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜூலை 13ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி ஆகிறாரு, வக்ர நிலைக்கு போகிறாரு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் நீங்கள் இருக்க நகரத்துக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் போய் புனித நீராடி இறைவனை தரிச்சு, அது யாராக வேணாலும் இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம், முருகன் கோயிலாக இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம், போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடி, புனித நீராடி நீங்கள் இறைவனை தரிசித்து வாங்க. உங்களுடைய பூர்வ கர்மா நீங்கி கர்மா தொலைஞ்சிச்சு அப்படின்னாலே வாழ்க்கை சுகமாக போகுதுன்னு அர்த்தம். கர்ம வினைகள் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து இன்னலுக்குள்ளாக்கிட்டு இருக்கு. நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண வந்து நல்வினை தீவினைகள் தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த வினைகளை வந்து நம்ம தீய வினைகளெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதம். தீய வினை மட்டும் இல்லாமல் பூர்வ வினைகள் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட இருந்து அகற்றி உங்களை புது பிறவியை கொடுக்குற ஒரு காலகட்டமாக இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து
நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சரியான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் வெற்றிக்காக, உங்களோட அடுத்த கட்ட நகருக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க முயற்சிகளில் உங்கள் திட்டமிடலில் சில பிழைகள் வரும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் திருத்தி ஒரு நிதானித்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு திட்டமிடலோடு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். நிறைய துலா ராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருந்திருக்கலாம். திருமண தடை மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக முயற்சி செய்து திருமணம் கூடி வராமல் இருந்திருக்கும். அது மட்டும் திருமணமான துலா ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வந்து திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்களும் வருத்தங்களும் இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கான வீடு வாங்குகிற கனவு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கான ஒரு ஆரம்ப செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எல்லாமே கூடி வரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், இது நடந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் விரும்பின விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நடக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சுபகாரியங்கள், கல்யாணம் மட்டும் சுபகாரியங்கள் கிடையாது. வீடு மனை கட்டி குடியேறது, குழந்தை பாக்கியம், குறிப்பாக சொல்லணும்னா இதனால் வரைக்கும் தடைப்பட்டு வந்த குழந்தை புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய காலகட்டமாக, இந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா புத்திரக்காரன் அவர் தான், உங்களுக்கான புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ந்து இருக்கலாம். தொழில் சார்ந்த வெற்றியும் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம், பர்சனல் லைஃப் இதெல்லாம் தாண்டி திருமண தடைகள்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அப்படின்றத தாண்டி தொழிலில் இருக்க போட்டிகள், சங்கடங்கள், பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாமே தீர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இனி வர காலம் வந்து உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புது பிறவி தான். இந்த புது பிறவியில் இன்னும் நீங்கள் ஏற்கனவே செய்த தவறுகளை தொடராமல் பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கையை நீங்கள் புதுசாகவே துவங்கி நல்லா சிறப்பாக நீங்கள் வந்து செயல்பட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க. அதுக்கு ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த காலம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி சனி வக்ர பயிற்சி ஜூலை 14 ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒரு 10 நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடி இறைவனை தரிசித்து வாங்க. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுகபோகங்களை உங்களுக்கான வாழ்வியல் தேவைகளை உங்கள் சொந்த முயற்சியில் அடுத்தவங்களோட உதவிகள் இல்லாமல் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. செல்வாக்கு அடைஞ்சு அதன் மூலியமாக எல்லாராலும் புகழப்படுவீங்க. பரவாயில்லையே, நம்ம என்னமோ நினச்சோம், சிறப்பாக செஞ்சுட்டாரு, பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்க போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனியுடைய வக்ர காலம் இருக்க போகுது. மகிழ்ந்துருங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை ஒரு காளை மாடு மாதிரி ஈடு இணை இல்லாமல் அதை கட்டி செல்பவர்கள். அதாவது எப்படி காளை மாடு உழைக்குமோ, உழைச்சு அந்த நிலத்தை எல்லாத்தையும், தரிசு நிலத்தை எல்லாத்தையுமே உழுது ஒரு விளைநிலங்களாக மாற்றுதோ, அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களும். ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத குடும்பத்தை கூட இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த துலாம் ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து மற்றவர்களினுடைய நலனுக்காக முழுமையாக போராடி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில அந்த கூட இருந்தவர்கள், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல தனியாக பிரிந்து போகும்போது அவர்கள் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. இவர்கள் தான் டெய்லி ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற, உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு, உன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, இப்படி அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃபை பத்தியே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களே ஒழிய இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ, இவர்களுக்கு ஏதாவது ஒரு பண பிரச்சனையோ ஏதாவது வந்ததுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலவாதிகளாக தான் இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இருப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடமான அந்த ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த ருணரோக சத்ரு ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானம். ஒரு எதிரிகள், ஒரு நோய்கள், ஒரு கடன்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சில நபர்களின் அடையாளங்களை முழுவதுமாக உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும். இவன் இப்படித்தான், இவர் இப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு அவர்களினுடைய முழுமையான குணாதிசயங்களை
கிரகங்களை கண்ணுக்கு எதிரே நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. வேலையிலேயே உங்களுக்கு அதிகப்படியான நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாத அளவிற்கு சில அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த அதிகாரிகளினுடைய தொந்தரவு முழுமையாக குறையக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்க அந்த இடத்துல இருந்து வேற வேலைக்கு போனா கூட அந்த மீண்டும் ஒரு வேலைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இல்லையே இந்த வேலையிலேயே நீங்க கண்டினியூ பண்ணா கூட உங்களுக்கு அங்க சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை ரொம்ப ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணம். அயராது உழைக்கிறதுக்கு எப்போதுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் அஞ்சவே மாட்டாங்க. இப்போ இன்னும் டபுள் மடங்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே 3 மணி நேரம் தான் தூங்குறவங்க இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. மீதி நேரம் ஃபுல்லா தொழில், வேலை, அடுத்த அலுவலகம், இந்த மாதிரியான ஒரு வேலைன்னு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இது இருக்குதா, அதாவது வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருமான வளர்ச்சியும் இருக்கும். ஏன்னா வருமான வளர்ச்சி இருந்தாதான் உங்களுக்கு அந்த வேலையிலயும் ஒரு நல்ல ஆதாயங்கள் இருக்கும். ஆனா அந்த வருமான வளர்ச்சி இருந்தாலும் சில இடத்துல நீங்க விரயமா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எங்க போய் விரயமா ஆக்குவீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு பயணம்ன்றது அதிகப்படியா இந்த துலாம் ராசி என்பர்கள் வச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல நிலையா நீங்க இருக்க மாட்டீங்க. அதிகப்படியாக பிரயாணங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சென்னை ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு பெங்களூர் ஆபீஸ்ல வேலை பார்ப்பீங்க. நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, இந்த மாதிரியான உங்களுடைய பிரான்ச்சஸ்லயே அதிகப்படியாக பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பிரயாணம்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய வருமானம் எல்லாம் எப்படி சேமிப்பா இருக்கும். இந்த மாதிரியான பிரயாணத்துக்கு வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டைம். இதனால உடல் உபாதைகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துலயும் அந்த சாயா கிரகமாகப்பட்ட அந்த ராகு வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால 5ம் 6ம் சேரப்போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் எதனால வரும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால. நிறைய துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பன்னு, பர்கர், இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டையே சாப்பிட்டு, நூடுல்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்டையே சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஆனா இதுக்கு வெளியில என்ன பேரு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு வீட்டு சாப்பாடு வேணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் எங்க வேணாலும் எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு பேரு இந்த துலாம் ராசி என்பர்கள் வச்சிருக்கிறாங்க. உழைக்கிறீங்க இல்லைன்னா சொல்லல, 100% உழைக்கிறீங்க, இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஃபுட்டுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்றது வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் பொழுது இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படாது. இப்போ இந்த உடல் தன்மையில இந்த சனி வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. உடல்ல நிறைய உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய வியாதிகளை வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சினேஷன் போடுறோம். இந்த மாதிரியான எதிர்ப்பு சக்தி, ஏதோ ஒரு வியாதி, மஞ்சக்காமாலை வராம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வேக்சினேஷன் போடுறோம். ஆனா அந்த வேக்சினேஷன் போய் என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு அந்த ஜுரம்ன்ற மாதிரியான ஒரு உடல் உபாதையை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜுரம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையால தாங்க முடியவே முடியாது. நம்மளே பார்க்கும்போது நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கும். என்னடா இது தேவையில்லாம வேக்சினேஷனை போட்டு அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு படுத்துதே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அங்க மருத்துவர் என்ன சொல்லி விடுவாரு, உங்க குழந்தைக்கு ஜுரம் வரும், பயப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவாரு. ஆனா அதை அனுபவிக்க போறவங்க அந்த குழந்தையும் அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்கள் தான். இதே மாதிரி தான், இதுக்கு எந்த ஒரு உதாரணமும் தேவையில்லை. இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த சனி பகவான் ஒரு வேக்சினேஷனை கண்டிப்பா போடுவாரு. அந்த வேக்சினேஷன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அது நிவர்த்தியை கொடுக்கும். அதனால அது துன்பம் எது மூலமாக கொடுக்க போகுது, உங்களுடைய உடல் உபாதைகள் மூலமாக. உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த இடத்துல இந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எங்க போனாலும் நல்ல பல வகைகளை சாப்பிடுங்க. எங்க போனாலும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஐட்டத்தை சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் குளிர்ச்சியில இருந்து
எதிர்மறையாக செயல்படுறார், ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட போறார். அவர் குளிர்ச்சியான ஒரு கிரகமும் கூட. அதனால நீங்க எந்த அளவுக்கு குளிர்ச்சியான விஷயங்களை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்காது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில சில பிரிவுகள் இருந்தாலும் புதிதான திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எப்பவோ செய்த பரிகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரும். செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள்ல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று திருமண அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை காளிய பிரார்த்தனை பண்ணுங்க. தில்லை காளின்றது நிறைய பேருக்கு சிதம்பரம் நடராஜர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிதம்பரத்துல தில்லை காளி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்கும். அந்த காளியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உக்ரமான ஒரு விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த 4.5 மாதங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு சனியினுடைய வக்ரத்தன்மை அதிகப்படியான நோய் தொந்தரவுகளை கொடுக்காது, எதிரிகளினுடைய தொந்தரவுகளை கொடுக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா கடனுடைய அளவையும் கண்டிப்பாக குறைக்கும். இதை நீங்க போயிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பதிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு நான் மேல சொன்ன சில பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.